சரி, ஓகே. இங்க யாருக்கு இங்க வாய்ப்பு இருக்கு? ஒரு ஒருங்கிணைந்த அதிமுக அப்படிங்கிற முழக்கத்தை திரு கேசிபியும் வைக்கிறாரு, திரு சுப்புரத்னமும் வைக்கிறாரு. அதற்கான வாய்ப்பு உருவாகும் போது தான் வெற்றி. ஏன்னா இங்க 100 வாக்கு, ஒரு வாக்கு குறைஞ்சாலும் அது தோல்விதான். அப்ப நீங்க அதை பலப்படுத்துறதுக்கு, கள அரசியலை தீவிரப்படுத்துறதுக்கு என்ன பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறார். இல்லை, அதாவது சுப்ரமணியன் சார் சொன்னார், நான் வந்து ஏதோ அவர் வந்து ஓபிஎஸ் வந்து முடக்க சொல்லுவார், முடக்க ட்ரை பண்ணுவார். நான் அப்படி சொல்லவே இல்லை. ஓபிஎஸ் அந்த முடக்கத்தை விரும்ப மாட்டார்னு தான் சொல்ல வந்தேன் ஆக்சுவலாக. ஏன்னா தொண்டர்கள் ரியாக்ட் பண்ணுவாங்க மோசமாக, விரும்ப மாட்டார்னு தான் சொல்ல வந்தேன். ஸோ அதனால் வந்து நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா, ஓபிஎஸ் வந்து அவருடைய ஒத்துழைப்பெல்லாம் கொடுத்தாரு இபிஎஸ்க்கு. அவரை வந்து ஜூலை 11 நடந்த பொதுக்குழுவில் ஒரு அன்செரிமோனியஸ்லி வாஸ் ரிமூவ்டு. அதாவது அந்த மாதிரி ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ரிமூவ் பண்ணிட்டாங்க. அவர் தன்னுடைய உரிமைக்காக போராடிட்டு இருக்காரு. ஏன்னா நான் வந்து டிசம்பர் 21 என்னை வந்து பொது உறுப்பினர்கள் தான் என்னை தேர்ந்தெடுத்தாங்க ஒருங்கிணைப்பாளராக. என்னை நீக்கிறதுக்கு இந்த பொதுக்குழுக்கு உரிமை கிடையாது, ஜூலை 11 பொதுக்குழுக்கு உரிமை கிடையாதுன்றது அவருடைய பாயிண்ட். அதுதான் சிவில் கோர்ட்டில் பெண்டிங்காக இருக்குது. ஆனால் இதெல்லாமே லீகல் தான். இதில் வந்து எந்த மாதிரி ஆகும், பாஜகவுக்கும் அதிமுக எடப்பாடிக்கும் உள்ள உறவு எப்படி இருக்குது, ஓபிஎஸ் வந்து பாஜகவோட நெருக்கமாக இருக்காரு, இதில் ட்விஸ்ட் வருமானா, இதெல்லாம் வந்து அரசியலில் பல விஷயங்கள் பேக்ரவுண்டில் நடக்கும் சார். அதெல்லாம் நம்ம வந்து சில விஷயங்கள் தான் வெளிப்படையாக பேச முடியும். எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு ஹோலி கவு கிடையாது, புனிதமான பசு கிடையாது. அது பலவிதமான விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு தான் இருக்குது. அது பலவிதமான விமர்சனங்கள் அது மேலே வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அதிமுக ஒன்றுபடணும் என்கிற விஷயம் வந்து கேசிபி சார் போன்றவர்கள் முயற்சி பண்ணுவது உண்மையான விஷயம், நடக்க வேண்டிய விஷயம் அது ஆக்சுவலாக. அதான் அவங்க நீக்கப்பட்டுட்டோம், அவங்களாம் நீக்கப்பட்டாங்க, அவங்களால ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் அப்படி நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அவங்க ரெட்டால வந்து ஓபிஎஸ்க்கு கீழே ஓட்டு வாங்கியிருக்கூடாது, தினகரனுக்கு கீழே ஓட்டு வாங்கியிருக்கூடாது, கொங்கு மண்டலத்தில் நீங்கள் ஒரு இடத்துலையே வின் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் நடக்கலை ஆக்சுவலாக. நீங்கள் 46% இருந்த ஓட்டை நீங்கள் 20% கொண்டுட்டீங்க இன்றைக்கி. அப்போ வரப்போகிற 26 நீங்களும் பலமாக இல்லை, பலமான கூட்டணி இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த சூழலில் ரெட்டலைசனமும் உங்கள் கையை விட்டு போயிட்டு என்ன பண்ணுவீங்க? முடக்கிட்டாங்க வச்சுக்கோங்க ஏதோ ஒரு பாலிடிக்ஸ்ல. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? சோ சிக்கல் வந்து நீங்க பலமா இருந்தா நீங்க சர்வே பண்ண முடியும். அந்த பலத்துக்கான வழியை தேடுங்க முதல்ல. சரி, ஓகே. பலமாகவும் இல்ல, பலமான கூட்டணியும் இல்ல, ஒருவேளை சட்ட சிக்கலின் அடிப்படையில் இரட்டை இலச்சிலம் இல்லாமல் போனால் திரு இபிஎஸ் முன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன? இல்லை, இப்போ ரெண்டு விஷயம் தான் சொல்றேன். இப்போ நீதிமன்றத்தில் வந்துற வழக்கு வந்து நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, கடிவாளம் கட்டிய குதிரை மாதிரி. என்ன பிரேவோ அந்த சப்ஜெக்டில் தான் நீங்கள் ஆர்கியூ பண்ண முடியும், நீங்கள் இது பண்ண முடியும், பாயிண்ட் கொடுக்க முடியும். அப்போது நீங்கள் சூரியமூர்த்தி கொடுத்துருக்கிற பிரே அதுக்கு ஆதரவாக பேச போகிறீங்களா, எதிர்த்து பேச போகிறீங்களா? இந்த ரெண்டு தான் அங்கே சப்ஜெக்ட். அது எதிர்த்து பேச போகிறார் இபிஎஸ்ன்றது நம்மளுக்கு உள்ளங்கை வெள்ளிக்கனியாக தெரியும், அவ்வளோதான். ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் முடக்க சொல்ல போகிறாரா, முடக்க வேண்டாம் சொல்ல போகிறாரா? பிஜேபியின் ஒருவேளை பிஜேபி ஆசைப்படுற குரலா அங்க பிரதிபலிக்க போறாரா? இதுதான் கேள்வி. எனக்கு சின்ன ஒதுக்குங்கன்னா அது நீதிமன்றம் சொல்றோம், அது தனியா வழக்கு போட்டுக்கோங்க, இது சப்ஜெக்ட் கிடையாதுன்றோம். அதனால இதுல வந்து இது எல்லாமே தேர்தல் ஒழுங்கா நடந்திருக்குது, உள்கட்சி தேர்தல் எல்லாமே. அப்படின்னா சின்னத்தை முடக்க கூடாதா, இல்ல முடக்கணுமா? இதுதான் கேள்வி. இதுதான் தமிழ்மணி ஐயா சொன்னாரு. இதற்கு தான் வந்து ஓபிஎஸ் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்படின்றது. ஒருவேளை இந்த இக்கட்டுக்காக கூட சசிகலா இதுல அப்பியர் ஆகாம இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கலாம் ஒருவேளை அப்படின்றது. இப்போ நம்ம இவரு கேசிபி ஐயா சொன்னாரு இந்த மாதிரி சேர்ந்தா நல்லா இருக்கும்னு. இப்ப இதுல என்ன சிக்கல் அப்படின்னா, அவர் ஒரு 100 ஓட்டு இருந்தாலும் இல்ல, ஒரு ஓட்டு கூட சரி, who crosses the post wins first. அதான் நம்ம ஜனநாயகம். அப்படி இருக்கும்போது என்னன்னா, இதுல இருக்கிற இப்ப பெர்செப்ஷன் அவர் சொல்றாருல்ல, 100 ஓட்டு உள்ள வந்தால், முன்னாள் பொதுச் செயலாளரோ முன்னாள் முதலமைச்சர்களோ 100 ஓட்டு உள்ள வந்தால் இன்னும் அதிக குழப்பமாகி ஒரு 200 வெளியே போயிருமோ, ஒரு நெகட்டிவ் பெர்செப்ஷன் வந்துருமோ, அந்த ஒரு பயமும் வந்து கட்சிக்குள்ள இருக்கும். இதுவும் இருக்கலாம். ஏன்னா நாட் ப்ரூவன் மெஜாரிட்டி, பெர்செப்ஷன் மட்டும் தான் அவர் சொல்றாரு. அதாவது எதிர வந்து போட்டி அரசியல்ல ப்ரூவன் மெஜாரிட்டி கிடையாது. அவங்ககிட்ட 100 ஓட்டு இருக்குதோ, 5 ஓட்டு இருக்குதோ, 1 லட்சம் ஓட்டு இருக்குதோ, அது கிடையாது. ஆனா என்னன்னா, அவர்கள் உள்ளே வரும்பொழுது ஏற்கனவே ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி, ஒரு வருஷமாக மிகப்பெரிய கட்டமைப்பை ஏற்படுத்தி ஓரளவுக்கு வளர்ச்சி அடைந்த நிலையில மறுபடியும் குழப்பத்தை ஏற்படுத்த 100 உள்ள வரும்போது 200 வெளியே போயிருமோ, அந்த சந்தேகம் இருக்கும். சுப்ரத்னம் ஒரே வரி வளர்ச்சி ஆயிருக்கு, 11 முறை தோத்தது வளர்ச்சியா? ஒரே வரியில முடிங்க திரு சுப்ரத்னம். அதுல 9 ஓபிஎஸ் தலைமை, ஒரே வரியில 9 ஓபிஎஸ் தலைமை, ஒரு வரி ஓஎஸ்எஸ் ஒரே வரியில முடிச்சறேன். அதாவது
என்ன இந்த சூரியமூர்த்தி சொன்ன அந்த பெட்டிஷனை பேஸ் பண்ணித்தான் ஓபிஎஸ் வந்து அங்க ரிப்ளை ஃபைல் பண்ணணுங்கிறது திரு தரமில்மணி அவர்களும் திரு வில்சன் அவர் சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவங்களுடைய அறியாமையை காட்டுகிறது. எங்களுடைய நான் முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளர், எனக்கு முழு உரிமை இருக்கு சின்னத்தை கோருவதற்கு என்று எங்களுடைய உரிமையை கோருவோமே தவிர ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய சின்னம் திரு இபிஎஸ்க்கு டெம்பரவரி நேச்சர் என்றுதான் தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கு. அவருக்கு அந்த அதிகாரம் இல்லை.